அமித்ஷாவோட சென்னை வரைக்கும் முழுக்க முழுக்க அரசியல். ஓகே. எந்த அஃபிஷியல் மீட்டிங்கும் கிடையாது. கட்சி அது பார்க்க வரார். கட்சி கூட்டணி தான். கட்சி கூட்டணி தான். ஸோ நயனாரும் ரெடியாக இருக்கார். என்ன பேசணும், என்ன டிஸ்கஸ் பண்ணணும், என்னங்கிறது எவ்வளோ. இந்த தடவை அமித்ஷா சொன்னான்னா இப்போ நம்ம டைம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் முடிவு பண்ணணும். இப்போவே கூட்டணி சீல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணி சீல் பண்ணி நம்பர் ஆஃப் இடத்தையும் முடிவு பண்ணணும். சீட் ஷேரிங் முதற்கொண்டு சீட் ஷேரிங் முதற்கொண்டு பேசினா தான் வேலையை ஆரம்பிக்கணும். ஓகே. ஏன்னா பாஜக தூங்க ஆரம்பிச்சிச்சு, ஸ்லீப்பர் மோடில் போயிடுச்சு. அது எழுப்பி உட்கார வச்சு அது குளிப்பாட்டி அதை சுறுசுறு பண்ணி ரன்னிங் ரேஸ் ஓட வைக்கணும்னா கேண்டிடேட் பண்ண தான் முடியும். இப்போ யார் கேண்டிடேட் என்னன்னு தெரியாது. கேண்டிடேட் தெரியாத போது கட்சியில் வேலை செய்யலை. முன்ன மாதிரி 10 நாள் 15 நாள்லாம் கான்ஸ்டிடுவன்சியில் கேம்பெயின் பண்ணால் இப்போல்லாம் வேலைக்கு ஆகாது. 3 மாதம் மினிமம் வேலை செய்யணும். அந்த 3 மாதம் கட்டி இப்போ ஆரம்பிச்சாச்சு. அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்டட் ஃபார் தமிழ்நாடு எலெக்ஷன். டிஎம்கே ரெடியாக இருக்குது. டிஎம்கே கூட்டணி கரெக்டாக இருக்குது, ரெடியாக இருக்குது. அவங்க எப்போ வேணால் களத்தில் இறக்கி விட்ருவாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. அது எதிர்க்கும் கூட்டணி அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கானா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்து எடப்பாடியை பார்த்து, ஓபிஎஸை பார்த்து, டிடி விஜயனை பார்த்து, ராம்தாஸை பார்த்து, கிருஷ்ணாவை பார்த்து எல்லாருக்கும் லீலா பேலஸில் டைம் கொடுத்து ஸ்லாட் கொடுத்து மீட் பண்ண போகிறோம். ராம்தாஸ் முடிஞ்சால் தைலாபுரத்துலேயே நான் வந்து பார்க்குறேன், டாக்டர் நீங்கள் வரவான நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஓபிஎஸ்ஸை சொல்லப்பட்டதான் நீங்கள் சென்னைக்கு போங்க, நீங்கள் சென்னையில் போய் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள், நான் வரேன், நான் வந்து கூட்டணியை பற்றி பேசும்போது ஓபிஎஸ் ஏதாவது ஒரு இடம் உள்ள என்டிஏ உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு நான் எடப்பாடிட்ட பேசி பார்க்குறேன். ஓகே. பட் இது கேரண்டி இல்லை. ஆனால் நீங்கள் டிஎம்கே பக்கம் போகிறீங்கன்னு பேச்சு வருது அப்படின்னாலும் அது ஓபிஎஸ் ஆனால் நான் டிஎம்கே பக்கம் போகிறதா இல்லைங்க, எனக்கு ஃப்யூச்சர் என்னன்னு தெரியல. இல்லை நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் டிஎம்கே சப்போர்ட் பண்ணி வரது எனக்கு டிரான்ஸ்லேட் ஆகி வந்தது பார்த்தேன். ஓகே. அமித்ஷா வந்து பயங்கர ஒரு ஆள் வரத்துக்கு முன்னாடி அவரை பற்றி தரவாக ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருவார். நீங்கள் வந்து உட்காடுறீங்கன்னா நீங்கள் கடந்த மாதம் என்ன பேசுனீங்கன்றது வரைக்கும் அவர் டேபிளில் இருக்கும். அந்த மாதிரி ஓபிஎஸை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு டிஎம்கே பக்கம் போகிறத மாதிரி பேசுனீங்க, ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அப்புறம் என்டிஏ கூட்டணின்றீங்க, என்ன இதுவாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது என்னாலும். இல்லை அப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், என்ன ஸ்டாண்ட் தெரியல, உங்கள் கையில் தான் முதல் இருக்குது, நீங்கள் முடிவு எடுங்க அப்படின்னாராம். அதுக்கு அமித்ஷா சொன்னால் நான் எடுக்க முடியாது, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.